இணைய நாளுக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. அதாவது 2வது ப்ரோமோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. பட்டிமன்றம் அப்படிங்கிற மாதிரி. ஆண்களா வெர்சஸ் பெண்களா அப்படிங்கும்போது ஆண்கள் அணி தனியாக பிரியுது, பெண்கள் அணி தனியாக பிரியுது. இதற்கு நடுவர்களாக பார்த்தீங்கன்னா கம்ருதீன் அண்டு அரோராவை நியமிக்கின்றார் பிக் பாஸ். இப்போ முதல்ல சமையலை ரொம்ப சிறப்பாக செய்கிறது ஆண்களா பெண்களா அப்படிங்கிற ஒரு விவாதம் போயிட்டுருக்கு. சமையல்னாலே நீங்கள் கனி தானே, அப்போ அந்த பக்கம் தானே நம்ம போகும் அப்படின்னு நினைக்கும் போது பார்வதியின் அந்த உருளைக்கிழங்கு பொரியலையும் கோவைக்காய் பொரியலையும் மேற்கோள் காட்டி பேசி கொண்டிருக்கின்றார் சபரி. என்னங்க கோவக்கான்னு சொல்லிட்டு அவங்க மசாலா தடவி கொடுக்குறாங்க, உருளைக்கிழங்கு சிங்கில் உழுது அதை அப்படியே எடுத்து சமைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை முன்வைக்கின்றார். அதற்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு போகுது போல இருக்குது. அதாவது விக்ரம் சொல்கிறார், பிக் பாஸ்னுடைய ரூல்ஸை மறிக்காமல் செயல்பட்டது ஆண்களா பெண்களா? பெண்கள் தானேங்க. அந்த யார் அந்த 2 பேர் சாண்ட்ரா அண்ட் திவ்யா பிக் பாஸ்னுடைய ரூலையே அவங்க மதிக்கலை. அப்படி இருக்கிற போது பெண்கள் பக்கம் பேச முடியுமா அப்படின்னு ஒன்று ஆழ்ந்த கரகோஷத்து. விக்ரம் எது பேசினாலும் வீட்டுக்குள்ளே பயங்கர கரகோஷம் வரும். அவர் சிறப்பாக பேசியதாக நம்பப்படும். அந்த விதத்தில் ஒரு அற்புதத்தை அவருக்கு தெரிவிக்கின்றாங்க. முடிவு யார் பக்கம் போகும்? சாப்பாட்டு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பக்கம் சாண்ட்ரா சூப்பராக செய்வாங்க, திவ்யா சூப்பராக செய்வாங்க. அதுக்கப்புறம் கனி கேட்கவே வேண்டாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் சூப்பராக செய்வார். அதுக்கப்புறம் வேறு யாருப்பா சமையல் கலைஞர் ஆண்கள் பக்கம்? அமித் பார்கவ் நல்லா பண்ணதாக தகவல். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு.